சில பேர் தங்களுடைய குடும்பத்துல ஒரு மனிதன் எவ்வளவு உயர் பதவியில இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை மதிக்கவே மாட்டார். அவர்களிடத்துல பெரிய அதிகாரம் இருக்கலாம். அவர்கள் வெளியே சென்றால் வெளியே அவர்கள் கீழே வேலை பார்க்கிறவர்கள் பல பேர் இருப்பார்கள். இவர்களை பார்த்தவுடன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர்களாக, இவர்களை கனம் பண்ணுவர்களாக இருப்பார். ஆனா வீட்டிற்கு வந்த உடனே இவர்கள் அதே மரியாதை இவர்களுக்கு கிடைக்காது. அதே மரியாதை என்ன, மரியாதையே கிடைக்காது. இப்படித்தான் பல இடங்களிலே பல வீடுகளிலே நாம் பார்க்க முடியும். இங்கே என்னாகும் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு காரியம் நடக்கிறது பாருங்கள். மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மிரியாமுக்கு தண்டனை கொடுக்கிறார். என்னவென்றால், உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியாக மாறுகிறாள். யோசித்து பாருங்கள். மிரியாம் வேறு யாரும் அல்ல, மோசேயின் சகோதரி. ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இரத்த பந்தமாக இருந்த பொழுதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்கு விரோதமாக பேசின பொழுது தேவனுடைய தண்டனை அவள் மீது கடந்து வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டியதான விஷயம், நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை போதகர் இருக்கலாம், ஊழியம் செய்வர்கள் இருக்கலாம், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கலாம், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவர்கள் இருக்கலாம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்கள் இருக்கலாம். நாம் அவர்களை குறித்து பேசும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், ஆண்டவர் முதலாவது பார்ப்பது தம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கும் இருக்க உறவை வைத்துதான். நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை வைத்து அவர் பார்ப்பதே இல்லை. ஆகவே உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்கு மிகவும் கவனமாக இருங்கள்.